ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கனமான கடாயில் வந்து வேர்க்கடலையை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து பிஃபோரே வந்து வறுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நான் சாப்பிட்றதுக்காகவே வந்து இதை வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த அளவுக்கு வறுப்பட்டு இருந்தால் போதும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து கொட்டி நல்லா வந்து தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தோல் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தோல் வந்து வராது, ஒட்டிக்கிட்டே இருக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து அந்த தோல் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி 1 மினிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இது வந்து க்ளீனாக வந்து வேர்க்கடலை தனியாக தோல் தனியாக வந்து இருக்கும். இதுலேருந்து நம்ம தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பலகார கையை எடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்து ஈஸியாக வந்து இதே போல் எல்லா வேர்க்கடலையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற தோல் வந்து நம்ம வந்து எங்கேயுமே பறக்காது. இதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வேர்க்கடலை சட்னியோ இல்லை பொரியலுக்கோ போடும்போது வந்து டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். நீங்கள் எந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுவீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.